டிகேவி ராஜாஸ் உறவு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய பட்டியல் மாற்றத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கண்ணுசாமி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நலமாகவே இருக்கேன் ஐயா. எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. பட்டியல் மாற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பட்டியல் மாற்றத்திற்காக 4 வருஷம் போராடி இருக்கீங்க. பல பொதுக்கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா இடத்துலையும் அமைதியான முறையில் நடந்திருக்கு. அது மாதிரி குறிப்பாக இன்னும் அதை ஆனால் அதற்கான விடிவு காலம் பிறக்கலைன்னு தான் சொல்லணும். உண்மைதான். அதுக்கு என்ன அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? 4 ஆண்டு காலம் போராடினதுக்கு பலன் என்னென்னா, அது ஒரு பேசும் பொருளாக வந்துடுச்சு. இடைப்பட்ட காலங்கள் ரொம்ப விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த பயணத்தை தொடர்ந்த பிறகு பட்டியல் மாற்றத்தை ஒரு பேசும் பொருளாக கொண்டு வந்தது தான் அந்த 4 ஆண்டு கால போராட்டத்தில் நம்ம கண்ட ஒரு லாபம்னு சொல்லலாம். ஆனால் இந்த பட்டியல் மாற்றம் இப்படி தடைபடுவதற்கு காரணம் அரசாங்கம் அல்ல. இந்த பட்டியல் மாற்றத்திற்காக, அதாவது தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்திற்காக மக்கள் எந்த அளவுக்கு அங்கங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக போராடினாங்களோ அனைத்து அமைப்புகளும் போராடியது. அன்றைக்கு இருந்த மக்களுடைய எழுச்சி பட்டியல் வெளியேற்றத்திற்கு வரல. இது நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். அழுகிறக்குள்ளே தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் என்னடானா, நான் பொருளாதாரத்தை திரட்டி என்னுடைய உழைப்பை கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செய்த பொழுது கூட மக்களுடைய ஆர்வங்கள் மிக குறைவு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பட்டியல் வெளியேற்ற வேணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற அந்த தெளிவு, அந்த உணர்வு, அந்த வேகம், உணர்வு இருக்குது, தெளிவு இருக்குங்க. பட்டியல் வெளியேற்றனா அதுக்குண்டான வேகத்தை காட்டுவதற்கு மக்கள் தயாராக இல்லை. காரணம் என்னன்னா, இது நான் மக்கள் மேலே குறை சொல்ல முடியாது. மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தேவேந்திரகுல தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஏதோ ஒரு அமைப்பு இப்போ கண்ணுசாமி பட்டியலிட்ட இயக்கத்தின் சார்பாக இது செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் செய்யுங்க, நாங்கள் கலந்துக்கிறோம். இல்லை நாங்கள் எடுத்து செய்யக்கூடிய அந்த போராட்டத்திலே நீங்கள் கலந்துக்கணும்னு எல்லா அமைப்புகளுக்கும் நான் அழைப்பு கொடுத்தேன். ஆனால் எந்த அமைப்புகளும் ஒரு 10 அமைப்புகள் வந்தது. மற்ற அமைப்புகள் எல்லாமே அதில் ஒரு ஈகோ பார்க்குறாங்கன்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் ஈகோ பார்க்குறாங்க. இவர் போராட்ட தலைமை ஏற்று நடத்துறது நம்ம கலந்துக்கணுமா அப்படிங்கிறது. இது முழுக்க முழுக்க நான் இதை ஆரம்பிக்கும் பொழுதே பல அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, அந்த கமிட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளராக தான் கண்ணுசாமி இருந்தார். தவிர இந்த சமுதாயத்தின் தலைவர் என்ற முறையிலேயோ அந்த இதுக்கு தலைவருங்கிற வார்த்தையே அந்த பட்டியலிட்ட இயக்கத்தில் கிடையாது. அப்படி ஒரு பொறுப்பும் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது, ஆனால் சமுதாயத்திற்கு நாங்கள் தான் மொத்தம் வேதங்கிறோம், மொத்தம் இவங்கிறோம், பாட்டியாக இருக்கிறோம், மல்லருங்கிறோம், அது இது இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரலாறு பேசக்கூடிய இடத்துல வரலாறே பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த வரலாற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளை இந்த சமுதாய தலைவர் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னெடுக்கவில்லை. இதற்கு காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியல. கேட்டாச்சுன்னா ஒருத்தர் பொருளாதாரம் இருக்கிறீங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. நான் பொருளாதாரம் என்பது இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்த சமுதாயம். நீங்கள் சரியான பாதையில் போகும் பொழுது அந்த மக்கள் கொடுக்குற காசை சரியான வழிக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது மக்கள் கொடுக்க தயாராகத்தான் இருந்தாங்க. இப்போ நான் கண்ணுசாமி 4 வருஷம் போராடினேன். எல்லாமே என் வீட்டை விட்டா நான் செஞ்சேன். ஏதோ நான் ரிட்டையர்டான பணம் இருந்தது, அதை வச்சு முதல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்காங்க, நாளைக்கு இருக்காங்க. இந்த சமுதாயத்துக்காக இது பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களை சரியான முறையில் பயன்படுத்த தவறுனதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு வெறுப்பு. என்னடா அவன் காசு வாங்குறான், அதை செய்யறான்னு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரு வெறுப்பு. இந்த காரணத்தினால்தான் பட்டியல் வெளியேற்ற இயக்கம் சார்பாக
ஓப்பனாக எனக்கு நிதி கொடுங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. எனக்கு இது தேவை. யாருக்காவது ஒருத்தர்கிட்ட ஐயா எனக்கு ஒரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒரு மைக் செட் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய மீட்டிங் முடிஞ்சிருது. ஆனால் இப்படியெல்லாம் நாம் மக்கள் சமுதாயத்தினுடைய வெல்விசர்ஸுங்கள்கிட்ட நம்ம வாங்கி பொருளாதாரத்தை திரட்டி நம்ம இது பண்ணும்போது அந்த கூட்டத்துக்கு அந்த மக்கள் சக்தியை கொண்டாந்து அந்த மக்கள் ஆர்வத்தை அந்த கூட்டத்தில் காட்டுறதுக்கு மக்கள் தயாராக இல்லாதனால தான் பட்டியல் வெளியேற்றம் தடைப்பட்டதுக்கு காரணம். தாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடன் ஐயா கந்தசாமி அவர்கள் கொஞ்சம் தொடர்பில் இருக்கீங்க, நல்லா தெரியும். அது சொல்லப்போனால் இன்னும் பாஜகவோட ஒரு டீமுன்னு கூட அந்த மாதிரி கூட சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலையில் அந்த தலைவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை வாங்கி கொடுக்க வழி இருக்கிறதா ஐயா? உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி, அதில் நான் மறுப்பு சொல்ல முடியாது. நான் பாரதிய ஜனதா கட்சியை நான் அதிமுகவிலிருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து அதிமுக எல்லா இயக்க தலைவர்களோட குசேலர்கள் ஐஎன்டிசி ராமானுஜம், குசேலர், விபி சிந்தன், உமாநாத், அதே மாதிரி எம்ஜிஆர், இந்த மாதிரி எல்லாரோடையும் நானும் பயணம் செய்திருக்கிறேன். இந்த அரசியல் அனுபவம் தொழிற்சங்க அனுபவங்கள் எனக்கு இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. அதே போன்று இப்போ ஒரு 15 வருஷமாக நான் சமுதாய பணியை நான் நேரடியாக சமுதாயத்துக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் தேவேந்திர மல்லர் தொழில் வர்த்தக சபை வச்சு அந்த மக்களை பொருளாதார ரீதியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்தேன். அதில் ஓரளவுக்கு நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அடுத்த கட்டமாக இந்த பட்டியலில் ஏற்றத்தை எடுக்க வேண்டிய ஒரு காரணத்தினால இந்த பட்டியலில் எடுத்தேன். இந்த தேவேந்திர குல வேளாளருங்கிற பேர் மாற்றங்கிறது ஏறக்குறைய 100 வருஷமாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு நம்ம வாக்களித்தோம். காங்கிரஸ்லேருந்து, திமுகவிலேருந்து, கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா கட்சிக்கும் இந்த தேவேந்திர குல மக்களுடைய வாக்கு தான் அவங்க வெற்றி வாக இருந்த அரசியல் அந்த ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சது. இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் யாருமே செய்யாத ஒரு சாதனையை பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக அதில் அதுக்கு முன்முயற்சி எடுத்தது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடி அவர்களிடம் எடுத்து சொல்லி தமிழர்களுடைய வரலாறு, தமிழ்நாட்டினுடைய மூத்த குடியான தேவேந்திரர்களுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், கட்டமைப்பை எடுத்து சொன்னதுனால இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பட்டியலில் இருக்குது, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னன்னா தேவேந்திர குல வேளாளர்களும் உள்ள பெயரை அவங்க தொழில் அவங்களுடைய தொழில் ஏறும் போரும். ஆகவே அவங்கள தேவேந்திர குல வேளாளர் பெயரை மாற்றி கொடுப்பதற்கு மத்திய அரசு முழுமையான முயற்சி எடுத்து பாராளுமன்றத்தில் வச்சு, ராஜ்யசபாவில் வச்சு, ஜனாதிபதி கையெழுத்து வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சது. இது அன்னைக்கு இருந்த எடப்பாடி அரசு இந்த இதை ரெக்கமெண்ட் பண்ணதுனால, ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாதான் பாராளுமன்றத்தில் வச்சு அது ஜனாதிபதி கையொப்பமாகும். அதே மாதிரி தான் இந்த பெயர் மாற்றம் முடிஞ்சதுக்கு பிறகு பட்டியல் மாற்றத்தை எல்லா அமைப்புகளும் கிடக்க போட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பட்டியல் மாற்றத்தை மறந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நான் இது பண்ணேன். இப்போ நான் பாரதிய ஜனதாவுடன் மூத்த தலைவர்கள் எல்லோரோடையும் நான் நல்ல நட்போடு நல்ல உறவோடு என்னுடைய பயணம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த அளவு மாற்றம் கிடையாது. இந்த மாதிரி இந்த இத்தனை வருஷமாக 60-70 வருஷமாக நம்மளுடைய கோரிக்கையை செய்து கொடுக்காத ஒரு கோரிக்கையை வரலாற்று ரீதியாக வரலாற்றில் ஒரு முத்திரை பதிக்கின்ற அளவுக்கு பாரதிய ஜனதா செஞ்சு கொடுத்ததுங்கிறதுனால தான் நான் பிஜேபியில் ஐக்கியமானேன். அதில் எந்த விதமான ஒரு இது இல்லை. நான் பிஜேபி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை. நான் பிஜேபியில் ஐக்கியமானது சமுதாயத்தை மையப்படுத்தி, சமுதாய நலன் கருதி நான் பிஜேபியில் தானே. இப்போ பிஜேபி தலைவர்களோடு நான் எல்லாரோடையும் ஏன்னா நான் என்னுடைய கூட்டத்துக்கு பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ராம சீனிவாசன் ஆரம்பத்திலேருந்து இந்த நிமிஷம் வரையும் நாளைக்கும் அவர் நம்மளோட கலந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் இதை எப்படியாவது பெயர் மாற்றம் செய்து கொடுத்தது மாதிரி பட்டியல் வெளியேற்றத்தை செஞ்சு கொடுத்து ஆகணும் அப்படின்னு நான் பல முறை வலியுறுத்தியும் போது, இப்பொழுது சமீபமாக இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க சொன்னது என்னன்னா, ஒரே ஒரு உங்களுடைய கோரிக்கை முழுமையான முறையில் நம்ம செய்யணும், சட்டப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னே பட்டியல் வெளியேற்றம் செஞ்சு கொடுங்க மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து லெட்டர் எழுதும்போது உடனடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்க தேவேந்திர குல மக்கள், வேளாண்குடி மக்கள் நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போகின்றோம் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய ஒப்புதல் தேவைன்னு நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அந்த லெட்டர் ஃபைல் நம்பர்லாம் நாங்கள் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன்.
அப்படி அனுப்பிச்சு இந்த நிமிடம் வரையிலும் மாநில அரசு அது செவி சாய்க்கவில்லை, அப்படியே கிடப்பில் கிடக்குது. அந்த ஃபைல் எனக்கு மத்திய அரசுக்கு வந்ததுன்னா முறைப்படி சட்ட பிரகாரம் பாராளுமன்றத்தில் வச்சு ராஜ்யசபாவில் வச்சு ஒப்புதல் வாங்கி ஜனாதிபதி கையொப்ப விட்ட பிறகு அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ நாங்கள் தயங்குறது, நாங்கள் ஜஸ்ட் லைக் ஒரு ஜீவோ போட்டு தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாமே பட்டியலிருந்து வெளியேற்றி பிசியில் நாங்கள் வைக்கிறோன்னு ஒரு ஜீவோ போட்டால் உடனே மாநில அரசு என்ன செய்யும்? கோர்ட்டுக்கு போகும். அதுக்கு உதாரணமாக இப்போ எடப்பாடி அரசு வந்து வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தாங்க இல்லையா, அது கோர்ட்டுக்கு போனோடனே அடிபட்டு போச்சு. எந்த பேஸில் கொடுத்தீங்க என்னங்கிறது கேட்டு இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் அதை கொடுத்தோமா கோர்ட்டுக்கு போய் இது நிர்வாக சிக்கல் நிறையா இருக்குது, அது இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கட்சியில் இருக்கிற அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்சி மற்றவர்களை தூண்டி விட்டு அங்கங்கே கேஸ் போட சொல்லி அதை ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். நான் அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பட்டியல் மாற்றம் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தேவேந்திர மக்களும் மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் 2021 அனுப்பப்பட்ட அந்த ஃபைலும் ஒப்புதல் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கையில் இருக்கிறது. தவிர பட்டியல் வெளியேற்றம் அடைவதும் அடையாததும் தேவேந்திர குல மக்களுடைய அந்த வேகம் அந்த இதில் உருவானால் வழிய நாங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். உங்களை நாங்கள் ஏமாத்துறதுக்காக நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் ஒரு ஜீவோ போடலாம், ஆனால் அடிபட்டு போயிடும். இதாவது எடப்பாடி போட்ட வன்னியருக்கு கொடுத்த இந்த இடஒதுக்கீடாவது ஒரு 6 மாதத்துக்கு கிட்ட வந்தது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோமா ஒரு வாரத்தில் கோர்ட்டில் போயிட்டு அதை முடிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஆட்சியாக இருக்குது. நிச்சயமா நிச்சயமாயா. ஆக அந்த ஆட்சியை நாம் இது நம்ம கைவசம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அச்சுறுத்தல் சொன்னாச்சுன்னா உங்களுடைய மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய போராட்டம், மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தி பொது மீடியாங்களில் நியூஸ் பேப்பர் டிவி அதில் எல்லாம் வந்தால் தான் அரசாங்கம் அது செவிசாய்க்கும். அப்போ உங்கள் தமிழக அரசை நீங்கள் வலியுறுத்தி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது செய்ய ஒரு ஏதாவது ஒரு மக்கள் நடவடிக்கை வந்தால்தான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குண்டான முயற்சிகளை செய்யுங்கன்னு எனக்கு சில ஐடியாக்கள் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க, வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? இது தெரிஞ்சுக்கிறது என்ன, மக்கள் சக்தியை ஒன்று தருதுங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இது மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி வாருங்கள் கோட்டையை நோக்கி. நான் இப்போ என்னடனா இந்த மக்கள் இந்த அவர்கள் உபயோகித்த கருத்தும் நான் ஏற்கனவே இந்த முடிவு எடுத்திருந்தேன். பாரதிய ஜனதா கட்சியில் சொல்வதற்கு முன்னால் தான் நான் மக்களுடைய எழுச்சி மிகவும் குறைவாக இருக்கின்றது என்பது குமரியிலிருந்து கோட்டை வரைக்கும் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து. பயணம் என்பது எப்படியா, நடைபயணமா அல்லது? நடைபயணமாக இருக்கலாம், ஊர்தி பயணமாக இருக்கலாம். அதுக்கு உண்டான பணிகளை இப்பொழுது இதுதான் இறுதி கட்ட பயணம். இந்த பயணத்துக்கு மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஐயா இறுதிக்கட்ட பயணம்னு நிறைய பயணம் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது நான் இது இப்போ தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி குறித்து வச்சுக்கிங்க. என்னுடைய பட்டியல் எழுதுறதுக்காக நான் எடுக்கக்கூடிய பயணம் இது இறுதி கட்டமாக இருக்கும். நிச்சயம் ஐயா, வாழ்த்துக்கள். காரணம் நான் இந்த மக்களை நம்பி, ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மக்களோட மக்களாக நான் இருந்தவன். இந்த மக்களோட மக்களுடைய பிரச்சனைக்காக நான் போராடினவன். நான் சும்மா ஜஸ்ட் லைக் நானும் தலைவன் சும்மா வரலாறு பேசிக்கிட்டு நான் தாண்டி பூண்டிட்டு கிடக்கிறவங்கலாம் கிடையாது. நான் ப்ராக்டிக்கலில் களத்தில் இறங்கி களமாடிய ஒரு போராளி. நான் இன்றும் அப்படி தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் பாதிப்பு இல்லாமல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்யணுங்கிற ஒரு வாசகத்தை வச்சுட்டு என்னுடைய பயணங்கள் போயிட்டு இருக்குது. இப்பயும் நான் மக்களை கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது. போய் பஸ்ஸை உடைங்க, ரயிலை நிறுத்துங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. மக்கள் சிரமப்படக்கூடாது, மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஐயா தொடர்ந்து பேசுவோம். பட்டியல் மாற்றம் குறித்து தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் ஐயா அவருடைய குரு பூஜை விழாவில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது வழிமுறை இருக்கா? அதாவது நான்
இமானுவேல் சேகருடைய குரு பூஜையில் இந்த மக்களுக்கு சொல்லக்கூடியது, மக்களை நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த லட்சியத்திற்காக, எந்த சமுதாயத்துக்காக போராடி எந்த லட்சியத்திற்காக உயிர் நீத்தாரோ, உண்மையான குரு பூஜையை நீங்கள் மக்கள் செய்வதற்கு உண்மையான குரு பூஜையை நீங்கள் செஞ்சீங்கன்னா, அவர் எந்த லட்சியத்தை விட்டு சென்றாரோ அந்த லட்சியத்தை அடைவதற்கு பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு கோஷத்தை இட்டு கையில் பதாகையுடன் அமைதி ஊர்வலமாக வந்தால் கூட பரவாயில்ல, கோஷம் போடாட்டினா கூட பரவாயில்ல, கையில் பதாகை வச்சுக்கிட்டு, எனது குரு பூஜைங்கிறது ஒரு நம்ம துக்க அனுஷ்டிக்கிறது. இந்த ட்ரம் வச்சு அடிச்சுக்கிட்டு, மோளத்தை வச்சு அடிச்சுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, இதெல்லாம் கலாச்சாரம். இந்த மாதிரி கலாச்சாரத்தில் என்று இந்த சமுதாயம் விடுபடுகின்றதோ அந்த சமுதாயம் பட்டியல் பெற்றாம் அடைந்ததாகத்தான் பொருள். உன்னுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய நடவடிக்கைகளும் பெருந்தன்மையாக 4 பேர் பப்ளிக் பார்த்து மதிக்கக்கூடிய இடத்துல வரும்பொழுது நீங்கள் பட்டியல் மாற்றத்தில் இல்லை, நீங்கள் இந்த ஜாதியில் ஓசியிலே இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள். ஆகவே இந்த குரு பூஜைக்கு வரக்கூடிய குறிப்பாக இளைஞர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்னன்னா நான் சொல்லக்கூடியது, இந்த சமூக விடுதலை என்பது பட்டியல் மாற்றத்தில் தான் இருக்கின்றது. பட்டியல் வெளியேற்றம் அடைந்துவிட்டால் இந்த சமூகம் விடுதலையானதாக அர்த்தம். அந்த விடுதலை, அந்த சுதந்திர காற்றை நான் அனுபவிக்கின்றோனோ இல்லை, என்னுடைய பேரப்பிள்ளைகள் அனுபவிக்கும். அதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எந்த மாவட்டத்திலிருந்து வந்தாலும் அமைதியான முறையில் வரணும். காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த தொல்லைகள் கொடுக்கக்கூடாது. இது தேவேந்திரனுடைய பேரணியா அப்படின்னு கேட்குற ஒரு நிலையை உருவாக்கணும். காரணம், நான் திருநெல்வேலியில் நான் போட்ட போது அங்கே அவங்களாம் அந்த எஸ்பி இவங்கெல்லாம் சொன்னாங்க, இது என்ன தேவேந்திரனுடைய கூட்டமாக, ஆச்சரியமாக இருக்கு, இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. அங்கே திருநெல்வேலியில் ஆரம்பித்த அந்த நடைமுறையை நான் சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் காவல்துறையை எங்களை பார்த்து பெருமை கூடக்கூடிய மதிக்கக்கூடிய அளவில் தான் எங்களுடைய போராட்ட வழிமுறைகளை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த நூற்றாண்டு குரு பூஜையில் மக்கள் கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறையை கையில் எடுத்து ஊர்வலத்துக்கு அங்கே குரு பூஜைக்கு வரக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அமைதியான முறையில் உணர்வோட லட்சியத்தோட லட்சிய பதாகை கோரிக்கை பதாகை மூலமாக தேவேந்திர மக்களுடைய பட்டியல் வெளியேற்றமே சமூக விடுதலை என்ற வாசகத்தை பதாகை மூலியமாக கொடுத்துட்டு வரணும். நிச்சயமா, நன்றி ஐயா. இதுதான் நான் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய இது. ஆகவே அடுத்தது ஒரு நிமிஷம், அடுத்து நாங்கள் எடுக்க போகிற பயணம் நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய இதில் நான் பட்டியல் எழுதுக எடுக்கக்கூடியது இது இறுதிக்கட்ட பயணமாக இருக்கும். அந்த இறுதிக்கட்ட பயணத்தில் மக்களுடைய ஒத்துழைப்பு, அனைத்து தரப்பு, விவசாயியாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், அரசு ஊழியராக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், மாணவர்களாக யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய அந்த பயணத்தில் உங்களுடைய பங்களிப்பு முழுமையான முறையில் இருந்தால் பட்டியல் வெளியேற்றம் முடிஞ்சிருச்சு, அடைஞ்சிட்டோங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். காரணம், எனக்கு நீங்கள் கேட்டீங்க ஏற்கனவே இவ்வளோ தூரம் பிஜேபியோட இது பண்ணிருக்கீங்க, அவங்க எந்த ஹெல்ப் பண்ணலன்னு. அவங்க கொடுத்த சில விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. அதனால் எனக்கு இப்போ 100% இந்த பயணத்தை நான் சரியாக பண்ணிட்டோம்னா இந்த இது பட்டியல் வெளியேற்றம் அடைஞ்சிடலாங்கிற நம்பிக்கை. இந்த பயணத்துக்கு எல்லா சமுதாய தலைவர்களையும் நான் அணுகி பேசி கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய ஒப்புதலோட எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும், நீ வேற எந்த வேணாலும் எப்படி வேணாலும் போய் அதை எனக்கு கவலையே கிடையாது. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை தேவேந்திர குல சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக இருக்குங்கிறது மட்டும்தான் அந்த சமுதாய தலைவர்களுக்கெல்லாம் நான் சொல்றேன். ஆற்றுல ஒரு கால் வைக்காத, சேத்துல ஒரு கால் வைக்காத, ஒரே கோரிக்கை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேவேந்திர அமைப்புகளுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் என்பதை மட்டும் எடுத்து கையில் எடுத்து போராடுகள் என்ன கலைச்சிட்டு போங்க. சமுதாயத்தை மீண்டும் மீண்டும் ஏமாத்தினா சமுதாயம் மன்னிக்காது, இன்று இல்லைகள் நாளைக்கு தண்டிக்கும் என்பதை மட்டும் நான் தெளிவாக கூறிக்கொண்டு அனைத்து சமுதாய தலைவர்களையும் அமைப்பு தலைவர்களையும் நான் நேரடியாக அணுகி தை மாதத்துலேருந்து அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான திட்டமிட்டு நான் இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக நான் போயிட்டுருக்கேன். காரைக்குடி முடிச்சுட்டேன், தஞ்சாவூர் முடிச்சிட்டேன், இங்கே கரூர், கோயம்புத்தூர்லேருந்து முடிச்சிட்டேன். அடுத்து நான் தென் மாவட்டத்துக்கு வரலான்னு இருக்கேன்.
ஆகவே அருமை உறவுகளே, இளைஞர்களும் தேவேந்திர சமுதாயத்தில் சார்ந்த அத்தனை உள்ளங்களுக்கு, நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் உங்களுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். நான் இந்த சமுதாயத்தின் தலைவன் அல்ல. இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து இந்த சமுதாயத்துக்கு விடுதலை வாங்கும் என்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து நான் கூறுறேன். அடுத்த கட்டமாக நாங்கள் இருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு, பயணத்துக்கு எல்லோரும் அந்தந்த கிராமங்களில், அந்தந்த ஊர்களில் வந்து மக்கள் எங்களை நாங்கள் வரும்பொழுது எங்களை உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினால் போதும். உங்கள்கிட்ட பணம் காசு கொடுங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம் எழுதும். அதில் தெளிவாக இருக்கிறேன். பட்டியல் வெளியேற்ற இயக்கத்தை பொறுத்த மட்டும் மக்கள்கிட்ட போய் நான் பணம் காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் பட்டியல் வெளியேற்றத்தில் நிச்சயமாக வென்றெடுப்போம். போய் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்க என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி.